வெல்கம் பேக் டு லைரோ கைரோ. இன்றைக்கி வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக லங்ஸ் ஒர்க்கிங் மாடல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கார்ட்போர்டில் வந்து ஹியூமன் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு வந்து ரெட் கலர் அண்ட் ஹேருக்கு வந்து பிளாக் கலர் அண்ட் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஃபால் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைலோட லீவ்ஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ஆல்ரெடி வந்து 2 சைட்ஸாக இருக்கும். அதை வந்து 1 சைட் ஃபோல்ட் பண்ணும்போது 4 பீஸ் கட் பண்ணி எடுக்கும்போது 4 பீஸ் கிடைக்கும். அந்த 4 பீஸ் வச்சுமே நம்மளால் 2 லங்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். கேமராவில் காணலை விசிபிளாக, பட் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. கட் பண்ணுறதுக்கு ஷேப் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி 4 பீசஸ் கிடச்சி அதில் 2 பீஸ் எடுத்து அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து B7000 கம் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த எட்ஜஸில் கம் படுற மாதிரி தான் கம் வைக்கணும், சரியா? அப்படின்னா அந்த ஃபைல் லீஃபோட எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கம் இருக்கணும். அண்ட் இது வந்து கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்படின்னா வலிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் வந்து அதை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லா அப்படின்னா ஸ்டிக் ஆகி இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து லங்ஸை வந்து ப்ளோ பண்ணும்போது ஏஆர் வந்து வெளியே போகாமல் பர்ஃபெக்டாக வந்து ப்ளோ ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேண்டில் வச்சு எட்ஜஸ் எல்லாம் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி விட போகிறோம். அப்போ ஸோ தட் நமக்கு வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு எந்த ஏர்மை லீக் ஆகாமல் ஒரு பலூன் மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நெருப்பில் காட்டிட்டு ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து ப்ரெஸ் பண்ணணும், பிகாஸ் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லு எட்ஜஸும் வந்து மெல்ட் பண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நம்ம நெருப்பில் காட்டி எட்ஜஸ் வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணணும். அப்போ தான் ஏர் வந்து வெளியில் லீக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 லங்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஸ்ட்ராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அழகாக. அதுக்கப்புறம் அந்த பாடியில் வந்து டபுள் சைட் டேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லங்ஸை வந்து அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 லங்ஸையும் சேம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் அதில் பேஸ்ட் ஆகி இருக்கிறதுக்காக B7000 கம்மை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் டைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட டைட்டாக அப்படி இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் பெயிண்ட் பாட்டில் எடுத்து கொஞ்சம் மேலே வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்ட்ராயுமே அதே கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்ட்ராயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சேம் கொஞ்சம் வெயிட் மேலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் லங்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. ஃபுல்லும் அப்படியே ரெட் கலர் பெயிண்ட்டு ஃபுல்லும் அழகாக கொடுத்துட்டு 2லேயும் அந்த ரூட் இருக்குல்ல, பிரான்ச்சஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க அந்த லங்ஸ் மேலே. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவோட அந்த பெண்டிங் பார்ட்டை வந்து அடியில் கொண்டு போகணும். அப்போ தான் ப்ளோ பண்ண முடியும் அடியில் பேக்கில் இருந்து. ஸோ அதில் ஒரு ஹோல் போட்டு பேக்கில் கொண்டு போய்க்கோங்க. அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கில். அப்புறம் அந்த ஸ்ட்ரா மேலேயும் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து விட்டுக்கோங்க போத் ஸ்ட்ராஸில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட் இருக்கும். அண்ட் இப்போ வந்து லங்ஸை ப்ளோ ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பேக்கில் வந்து இந்த ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம்ல, அந்த ஸ்ட்ரா வழியாக நம்ம வந்து ஊதும்போது அழகாக ப்ளோ ஆகும். ஸோ ஃபைனல் அவுட் இஸ் ஹியர். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வீடியோஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.